ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாட்ச் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வாட்ச் டைல் வச்சு எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட பிங்க் கலர் பீட்ஸ் வச்சு பட்டர்ஃப்ளை வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது வாட்ச் டைலில் இப்போ நம்ம என்ன எலாஸ்டிக் எடுத்துருக்கோம் அப்படின்னா, எலாஸ்டிக் த்ரெட் எடுத்திருக்கோம். இது எப்படி இருக்கணும்னா நல்லா தின்னாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இந்த வாட்சில் நம்ம அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு டபுள் லைனாக எடுக்க போகிறோம். சிங்கிள் இதில் நம்ம பீட்ஸ் போட மாட்டோம், டபுளாக பீட்ஸ் போட போகிறோம். இந்த டபுள் பீட்ஸ் போடுறதுனால நீங்கள் திக்காக உள்ள எலாஸ்டிக் எடுத்திருந்தீங்க, நார்மல் எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுனா கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், நல்லா ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த த்ரெட் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பீட்ஸாக நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம கை சைஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிஸ்டருக்கு நம்ம ஒரு பக்கம் மொத்தம் 18 பீட்ஸ் போடணும். ஒரு பக்கம் 9 பீட்ஸும், இன்னொரு பக்கம் 9 பீட்ஸும் போட போகிறோம். இப்போ ஒரு பக்கம் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது பக்கம் நம்ம போடணும். ஒன்று பக்கம் இருக்கிற நூலை நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறத ஒரு பீட்ஸாக உள்ளே போட்டுக்கலாம். சிம்பிள் தாங்க, செய்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா போடுங்க. ஒரு பக்கம் நான் 9 பீட்ஸ் போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் 10 பீட்ஸ் போட்டுட்டேன், அதனால் ஒரு பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது 9, 9, 18 பீட்ஸ் போட்டுட்டோம். இப்போ எப்படி நாட் போடுறதுன்னா, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டு த்ரெட்டை இந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி விடணும். இந்த மாதிரி விட்டுட்டு வெளியே எடுத்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்கிற எண்டு, அதை அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இப்போ 2 எண்டையும் பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கணும். 2 எண்டையும் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணால் தான் நல்லா டைட் ஆகும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட்டு ஒன்று போட்டு இந்த சைடு, அதாவது ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பண்ணிக்கோங்க, ரெண்டாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட் பண்ணிங்கன்னா இந்த நாட் அவுறவே அவுறாதுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி 2 டிப்பு 3 டிப்பு கூட நீங்கள் இந்த நாட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நாட்டு போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மெயினாக ஃபஸ்ட்டு போடுற நாட்டு தாங்க மெயின். அதை கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா பிரேஸ்லெட் ஈஸியாக செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நாட் போட்டாச்சு. இப்போது நம்ம இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கட் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஒட்டை கட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப எண்டில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக நல்லா பிரேஸ்லெட் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம ஜம்ப் ரிங்க் எடுத்து அதில் நம்ம சாம்ஸ் போட போகிறோம். இப்போ பிளேயர் எடுத்து ஜம்ப் ரிங்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம சாம்ஸ் போட போகிறோம். பட்டர்ஃப்ளையை போட்டுட்டு இன்னொரு ஜம்ப் ரிங்கை அதுக்குள்ளே போடுறோம். ஏன் இந்த மாதிரி 2 ஜம்ப் ரிங் போடுறோம் அப்படின்னா, பட்டர்ஃப்ளையோட ஹோல்ஸ் உள்ளே இருக்கிறதுனால நான் 2 போடுறேன். அப்போ தான் நல்லா ஃப்ளை ஆகும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இதை எடுத்து நம்ம பிரேஸ்லெட்டில் பீட்ஸ் அதாவது வாட்சிலேருந்து 3 பீட்ஸ் தள்ளி நம்ம இதை போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி நல்லா பிளேயரை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்ட்டு. ஹேங்கிங்கு இப்போ இந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹேங்கிங் செயின் வச்சு அதில் ஒரு பீட்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். இப்போது இந்த மாதிரி கோல்டு கலர் செயின் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1 இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். கட்டரை வச்சு நம்ம அழகாக பொறுமையாக செய்யுங்க. பிகினர்ஸ்லாம் பார்த்து செய்யுங்க, பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பிரேஸ்லெட் செய்ய போகிறோம், அதனால் 2 செயினை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது செயினையும் எடுத்து இந்த மாதிரி பிளேயரை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகிடும். இந்த மாதிரி கட் ஆகிடும். பாருங்கள், 2மே நம்ம கட் பண்ணிட்டோம். 2 செயினையும் எடுத்து இந்த மாதிரி
பாருங்கள், ரெண்டுமே ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் ஒரு செயினை எடுத்துட்டு, இந்த ஒரு செயினை எடுத்து இன்னொரு ஜம்ப் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜம்ப் ரிங்கை எடுத்து நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இந்த ஓப்பன் பண்ண இதில் எடுத்து அந்த செயினை எடுத்து நம்ம மாட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, அந்த ஜம்ப் ரிங்கில் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செயினை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போது நம்ம பட்டர்ஃப்ளை மாட்டிருக்கோம்ல, அந்த பட்டர்ஃப்ளைலேருந்து 2 பீட்ஸ் தள்ளி நம்ம இதை ஹேங்கிங் செயினை தொங்க விட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளாயரை வச்சு அமைக்கி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போது இந்த செயினில் வந்து நம்ம ஒரு பீட்ஸு வந்து போடணும். பீட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெட் பின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும், ஆணி மாதிரி இருக்குங்க. இதுக்கு பேர் ஹெட் பின். இந்த ஹெட் பின்னை எடுத்து அதில் ஒரு பீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பிளாயரை வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இது எக்ஸஸாக இருக்கிறத பிளாயரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிளாயரை வச்சு இப்போ அதை நம்ம லைட்டாக வந்து வளைச்சி விட போகிறோம். நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து டைட் பண்ண வேணாம், கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த கேப்பில் அந்த செயின் எடுத்து மாட்டிட்டு இப்போது ஃபுல் டைட் பண்ணணும். பிளாயரை வச்சு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போது நம்ம ஒரு ப்ரேஸ்லெட்லேருந்து நம்ம ப்ரேஸ்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே சேம்லேயே பிங்க்கு தாங்க, பிங்க்லேயே கொஞ்சம் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது அதே மெத்தட் தான். இப்போ பார்க்கணும், திருப்பி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இதுவும் அதே சைஸ் தாங்க. ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் தான் இப்போ பண்ணுறோம். சில பேர்த்துக்கு வந்து சைஸ் வந்து மாறும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. சைஸ் ஒண்டி மாற்றி பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிச்சு போட்டதுக்கப்புறம் மாற்ற முடியாது. எதாக இருந்தாலும் முடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், பீட்ஸ் எல்லாம் போட்டாச்சு 2 பக்கமும். இப்போது நம்ம நாட் போட போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்ச பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எண்டை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எண்டை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் தாங்க மெயின். நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு, ரெண்டாவது நார்மலாக போடுற முடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கமும் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டிப்பு நீங்கள் இந்த நாட் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரியவே பிரியாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நாட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி நம்ம ஜம்ப்ரிங் எடுத்து அதே ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ண போகிறோம். பிரேஸ்லெட் மேக்கிங் மட்டும் இல்லைங்க, பிரேஸ்லெட்டுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்ருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ வாட்ச் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.